رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால், அவனுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 13வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலை கடமை இந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலியை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அன்புக்குரியவர்களை, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் பரிசுத்தமிக்க அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே நாம் குர்ஆனிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கற்றுத் தருகின்ற பிரார்த்தனைகளை தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹுவை அழைப்போம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை, ஒவ்வொரு துஆவை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 13வது துஆவாக அறியவிருக்கின்றோம். இந்த துஆவை பொறுத்தவரையிலே இது சூரத்துல் பக்ரா என்கின்ற 2வது அத்தியாயத்தில் 250வது வசனமாக இடம்பெறுகிறது. அந்த துஆ ஒரு வரலாற்று பின்னணியோடு சேர்ந்ததாக அந்த துஆ இருக்கிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "ஃபலம்மா பரஸு லிஜாலூத ஃபகாலு ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன்." இதான் பிரார்த்தனை. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த பிரார்த்தனையை எப்போது யார் பிரார்த்தித்தார்கள் என்பதை குர்ஆனில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னா, "ஃபலம்மா பரஸு லிஜாலூத வ ஜுனூதிஹி." ஃபலம்மா பரஸு லிஜாலூத வ ஜுனூதிஹி. ஜாலூத் என்கக்கூடிய ஒரு கொடுங்கோல ஆட்சியாளர் இருந்தார். இந்த உலகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, உலகத்தை எல்லாம் தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அக்கிரமும் அநியாயத்தையும் அவிழ்த்து விட்டு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குழப்பங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரியான கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் நபிமார்களுடைய காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் தான் இந்த ஜாலூத். பேர் என்ன பேரு? ஜாலூத். அந்த ஜாலூத் எந்த நபியினுடைய காலத்திலே வாழ்ந்தான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவன் தான் இந்த ஜாலூத். இந்த ஜாலூத் என்கின்ற கொள்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளருக்கும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே போர் மூழுகிறது, யுத்தம். அந்த காலத்துல எப்படி இருந்தால் அதே மாதிரி போர் மூழுகிறது.
அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். லம்மா பரசூரி ஜாலூத் வ ஜுனூதி, ஜாலூத்தும் அவனுடைய படைகளுக்கும் எதிர்த்து அவர்களை போரிடுவதற்காக வேண்டி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த சத்திய விசுவாசிகளும் இறங்குகின்ற பொழுது, மைதானத்திலே இறங்குகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்விடத்திலே உள்ள உருகி ஒரு பிரார்த்தனையை வேண்டுகிறார்கள். நாங்கள் இந்த எதிரியை சந்திக்க போகின்றோம் இந்த போர்க்களத்திலே. எனவே ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அஃப்ரி அலைனா சப்ரா, இந்த நேரத்திலே எங்கள் மீது பொறுமையை நீ சொரிந்து அருள்வாயாக. மேலும் வசப்பித் அக்தாமனா, இந்த நிலையிலே இந்த களத்திலே எங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவாயாக. உறுதியாக நிலைப்பாட்டோடு நின்று போராடுகின்ற ஆற்றலை எங்களுக்கு தருவாயாக. மேலும் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களான அந்த காபிர்களுடைய கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அதுவும் எதிரிகளுடைய அடக்குமுறைகள் உச்சகட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில், களத்திலே சந்திக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த நல்லடியார்களுக்கும் நபிக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை அவர்கள் கேட்ட மாத்திரத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? ஃபஅஸமூஹும் பிஇذنில்லாஹ், ஃபஅஸமூஹும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியின் காரணத்தினால் அந்த அசத்திய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா வீழ்த்தி அவர்களை புறமுதுகு காட்டி ஓடச் செய்தான். இதெல்லாம் யதார்த்தமாக நடந்த வரலாற்று உண்மைகள். இங்கே அந்த களத்திலே சந்திக்கின்ற பொழுது நிராயுதபாணிகளாக ஆயுதங்களின் மீது நம்பிக்கை வைக்காத நிலையிலே, எல்லா வல்ல ஏக இறைவன், சர்வ சக்தி மிக்க, சர்வ ஆற்றல் மிக்க அந்த அல்லாஹ், அவன் நாடினால்தான் வெற்றியும் தோல்வி கொடுக்க முடியும் என்பதிலே உறுதியாக நம்பிக்கை வைத்து ஒரு வலுவான ஒரு ஆயுதமாக அவர்களுக்கு அன்று பயன்பட்டதுதான் இந்த துவா. துவாவுக்கு அவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் எதிர்த்து வீழ்த்தக்கூடிய ஒரு பவர் இந்த சொற்களுக்கு இருக்கிறது. அது சொல்லாக நாம் பார்க்கிறோம், ஆனால் அது சொற்கள் அல்ல, அது சீரிப்பாயும் ஆயுதங்கள், வார்த்தை ஆயுதங்கள். எனவே அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக நினைக்க கூடாது. இது மாதிரியான எத்தனையோ போர்க்களங்களிலே நபிமார்களுடைய வரலாறிலே இந்த பிரார்த்தனைகள் தான் அவர்களுக்கு கை கொடுத்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் நபிமார்களுடைய வரலாறு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, நெருக்கடி நிலை ஏற்படுகின்ற பொழுதும், அசத்தியம் தலை தூக்குகின்ற பொழுதும், சத்தியத்தை வீழ்த்துவதற்காக வேண்டிய அசத்தியவாதிகள், அக்கிரமக்கார அடக்குமுறை ஆட்சியாளர்கள் வருகின்ற நேரத்திலே அவர்களை எதிர்த்து நிற்பதற்காக வேண்டியும் தளர்ந்து விடாத ஆற்றல், 3 விதமான விஷயங்களை கேட்கிறார்கள். பிரார்த்தனையிலே 3 விஷயங்களை கேட்கிறார்கள். ஒன்று, யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை சொரிந்து அருள்வாயாக, பொறுமையை தந்துவிடு. மேலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த களத்திலிருந்து தளர்ந்து விடாமல் உறுதியோடு, உறுதியான காலிலே நின்று நாங்கள் எதிரிகளை சந்திக்கின்ற ஒரு வலுவை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. மேலும் காபிர்கள், அசத்தியார்கள், இறை நிராகரிப்பாளர்களை வெற்றி பெறுவதற்காக வேண்டி எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. இது எல்லாமே உன் கையில் இருக்கிறது என்ற இந்த 3 விதமான காரியங்களையும் உள்ளடக்கி இந்த பிரார்த்தனையிலே அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தனையை ஏற்றான், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே இது மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் அதிகம் நாம் கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய, அவனிடத்திலிருந்து வெற்றியை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.